விநாயக பெருமான் உருவான கதையை உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு காலத்தில் உயர்ந்த கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அன்புடன் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் பார்வதி தேவி தனியாக இருந்தாள். அவள் குளிக்க நினைத்தாள். ஆனால் என்னை காக்க யாரும் இல்லையே என்று அவளுக்குள் ஒரு கவலை வந்தது. அப்போது பார்வதி தேவியின் மனதில் ஒரு அழகான எண்ணம் உதித்தது. என்னை காக்க ஒரு மகன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தாள். அவள் உடனே தன் உடலில் பூசியிருந்த மஞ்சள் சாந்தை எடுத்து அதை ஒரு அழகான சிறுவனாக உருவாக்கினாள். அந்த சிறுவனை பார்த்ததும் அவளின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. பார்வதி தேவி அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்து அவனிடம் அன்புடன் சொன்னாள், நீ என் மகன். நான் திரும்பி வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொன்னாள். அந்த சிறுவன் தாயின் கட்டளையை மனமாற ஏற்றுக்கொண்டு வாசலில் காவலாக நின்றான். சில நேரம் கழித்து சிவபெருமான் கைலாயம் திரும்பினார். உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் வாசலில் நின்ற அந்த சிறுவன் அவரை தடுத்தான். தாயின் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே செல்ல முடியாது என்று உறுதியாக சொன்னான். இதனால் சிவபெருமான் கோபம் அடைந்தார். தன் கணங்களிடம் அந்த சிறுவனை ஒதுக்கச் சொன்னார். ஆனால் அந்த சிறுவன் சாதாரணமானவன் அல்ல. தாயின் கட்டளைக்காக அவன் ஒருவனே அனைவரையும் எதிர்த்து நின்றான். இறுதியில் கோபத்தின் வேகத்தில் சிவபெருமான் தன் திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை துண்டித்தார். அந்த சிறுவன் உயிரிழந்து கீழே விழுந்தான். சிறிது நேரத்தில் பார்வதி தேவி வெளியே வந்தாள். தன் மகனை உயிரற்ற நிலையில் பார்த்ததும் அவள் துயரத்தில் கண்ணீர் சிந்தினாள். அவளின் கோபம் பிரளயமாக மாறியது. என் மகனை உயிருடன் திருப்பி கொடுக்காவிட்டால் இந்த உலகமே அழியும் என்று அவள் முழங்கினாள். சிவபெருமான் உண்மையை உணர்ந்தார். தன் தவறை உணர்ந்து உடலே கட்டளையிட்டார். வடக்கு திசை நோக்கி சென்று தாயுடன் முதலில் கிடைக்கும் உயிரியின் தலையை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அங்கு கிடைத்தது ஒரு யானை. அந்த யானையின் தலையை சிறுவனின் உடலில் பொருத்தினார் சிவபெருமான் அந்த உயிருக்கு அமுதம் ஊற்றி உயிர் கொடுத்தார். அந்த சிறுவன் யானை தலையுடன் மீண்டும் உயிர் பெற்றான். அவன்தான் விநாயகர். சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் வரம் அளித்தார். இவன் கணங்களின் தலைவன். எந்த நல்ல காரியமும் இவனை வணங்காமல் தொடங்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். அன்று முதல் விநாயகர் தடைகளை அகற்றும் தெய்வமாகவும் மூவுலகமும் வணங்கும் முதற் கடவுளாகவும் போற்றப்பட்டார்.